நம் வீட்டில் தோட்டம் அமைக்கும் பணியை ஒரு கலை நயத்துடன் செய்தால் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு தனி உற்சாகம் மற்றும் தன்னம்பிக்கை ஏற்பட பெரிய வாய்ப்பாக அமையும். மேலும் நம் தோட்டத்தை பார்க்கும் நம் நண்பர்கள் நம்மை பாராட்டும் பொழுது நாம் பெறும் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருக்கும் சென்னை சூளையில் வசிக்கும் திருமதி வரலட்சுமி அவர்கள் தன் வீட்டு மொட்டை மாடியில் ஓர் அழகான தோட்டம் அமைத்துள்ளார். இவர் தோட்டத்தில் இல்லாத செடிகளே இல்லை என்று கூறுமளவுக்கு எங்கு சென்றாலும் செடிகளை வாங்கி தன் தோட்டத்தை ஓர் அழகான பூங்கா போன்று வடிவமைத்துள்ளார். இவர் தன் தோட்டத்தை பற்றி கூறுவதை இப்பொழுது பார்ப்போம். எனக்கு கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும். அது ஃபஸ்ட்டு சின்ன வயசில் ஏதோ ஒரு 4 செடியில் ஆரம்பித்தது. அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு ரொம்ப வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ முதல்ல பூச்செடி மட்டும் வச்சுட்டு இருந்தது. இப்போ நிறைய காய், ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வச்சிட்ருக்கு. இப்போது என்ன மாதிரி பிளான்ட்ஸ்க்கு எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலன்னா நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கைடன்ஸ் கேட்பேன். இது இப்படி இந்த மாதிரி இருக்குது, என்ன பிரச்சனை, இது காய் வரல, இல்லை பிஞ்சு விழுது, பூவெல்லாம் விழுது அப்படின்னு சொல்லி சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க எல்லா சஜஷன்ஸும் கொடுப்பாங்க. அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப்பு எல்லாருமே இருக்கும். எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறது தான் பெரிய சப்போர்ட் இந்த கார்டனிங்கில். அவங்க ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போது எல்லாமே தப்பு கரெக்டு அப்படிங்கிறத அவங்க எல்லாமே சொல்லி தருவாங்க. முதல்லலாம் நமக்கு ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எங்கே போனாலும் செடியை தான் பார்க்குறதா இருக்குது. செடிக்கு என்ன தேவை, பாட்ஸு, ஃபர்டிலைசர்ஸ், ஏதாவது புது செடி எங்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போது 16 வருஷம் வாடகை வீட்டில் இருந்தேன். அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டிங்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வைக்கக்கூடாது, அது வைக்கக்கூடாது, பூச்சி வரும், அது பண்ணக்கூடாது, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் அப்படியுமே நான் ஒரு 50-60 பாட்ஸ்க்கு மேலே வச்சுருந்தேன். இப்போது ஒரு ட்ரீம் ஹவுஸ் என்னோடய வீட்டுக்கு வந்தால் நான் ஃபுல்லாக டெரஸ்லேருந்து படிக்கட்டுலேருந்து எல்லாமே வைக்கணுன்ற ஒரு ட்ரீம் இருந்தது. அதை இப்போ கண்டிப்பாக ஃபுல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடிலாம் யாருன்னா எதனா ஒரு செடி கொடுத்தா இது வச்சா என்ன ஆகும், ஐயோ இன்னொரு பாட் எக்ஸ்ட்ரா ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை இருந்தது. இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை. யார் எதை கொடுத்தாலும் எங்கே எதை பார்த்தாலும் வாங்கிடுறது. நிறைய செடி கலெக்ட் பண்ணுறதுன்னு இப்போ ஒரு ஹாபி ஆகிடுச்சு. அது இப்போ எல்லாருமே இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது என்னோடய வீடு அப்படிங்கிறதுனால நான் எங்கே இருந்து எப்படி வேணாலும் வைக்கலாம், யாரும் என்னை கேட்குறது இல்லை. அதே மாதிரி முதல்ல எல்லோரும் கொஞ்சம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்ன எங்கே பார்த்தாலும் செடி வச்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு. பட் இப்போ எல்லாருமே புதுசாக இருந்தால் இவளுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருமே நிறைய வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுபோல் எனக்கு யாரும் வீட்டில் யாரும் என் கூட ஹெல்ப் பண்ணலனாலும் யாரும் என்னை திட்ட மாட்டாங்க. அதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற பெரிய சப்போர்ட் எங்கள் வீட்டில். இப்போ நான் வச்சுருக்கிற பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸில் இருந்து, ஃப்ளவர்ஸில் இருந்து, அடினியம்ஸு, ஆர்னமெண்டல்ஸ், ஹேங்கிங், கேக்டஸ், சக்யூலன்ஸ் எல்லாமே வச்சிட்ருக்கேன். இப்போது அது சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ளவர்ஸ் இப்போ எந்தெந்த சீசனுக்கு அடினியம்ஸ்லாம் கொஞ்சம் டெசர்ட் பிளான்ட்ன்றதுனால எப்போ வேணாலும் பூத்துட்ருக்காது. கொஞ்சம் வெயில் காலத்தில் நல்லா பூக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு செம்பருத்தி, மல்லி அது மாதிரியும் அதே மாதிரி தான். சக்குலன்ஸ் அப்படின்னா மழை காலத்தில் கொஞ்சம் பாதுகாக்கணும். ஏன்னா அது நிறைய சாகி ஆகிடும், தண்ணியில் பட்டு வேறு அழுகல் நிறைய வரும். அதே மாதிரி கேக்டஸும் மழையில் ரொம்ப இருக்கக்கூடாது. மற்றதெல்லாம் நார்மல் நான் எல்லாமே பார்த்துக்கிற மாதிரி தான் எல்லா செடியும் பார்த்துக்கிறேன். நம்ம க்ரியேட்டிவிட்டி டெவலப் பண்ண வேண்டியது தான். நம்ம எதில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். இதுதான் இப்படி தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து பண்ண வேண்டியது தான். இப்போது தண்ணி ப்ராப்ளம் இருக்குது. தண்ணி ப்ராப்ளம்க்கு என்ன பண்ணணும்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அடினியம்ஸ்க்கெல்லாம் வீக்லி ட்வைஸ் தண்ணி விட்டால் போதும். அதே மாதிரி கேக்டஸ் அண்ட் சக்குலன்ஸ்க்கு வீக்லி ட்வைஸ் தண்ணி விட்டால் போதும். மற்ற செடிங்களுக்கெல்லாம் டெய்லி தண்ணி விடுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா நான் இந்த அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி எல்லாத்தையும் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே ஃபிஷ் டேங்க்கு கழுவுற தண்ணி அது மாதிரி எடுத்துகிட்டு எப்போ சாயிலெலாம் ட்ரை ஆகுதோ அப்போ தான் ஊற்றுவேன். நிறைய ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, டெய்லி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. எப்போ சாயில் ட்ரை ஆகுதோ அப்போ ஊற்றினா மட்டும் போதும். அதே போல் நிறைய வாட்டர் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம கொஞ்சம் கூட தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ நிறைய தண்ணி விட்டோன்னா அன்வான்டாக அது கீழே தான் போகுமே தவிர்த்து செடி தொட்டிக்குள்ளே இருக்காது. எதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ
அதை நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தொட்டிக்கு இவ்வளோ தான், ஒரு சின்ன தொட்டிக்கு ஒரு 2 ஜக் தண்ணி ஊற்றினா போதும். அது நீங்கள் நம்ம 5-6 ஜக் தண்ணி ஊற்றினா தேவையில்லாமல் தண்ணி வேஸ்ட் பண்ண தான் செய்கிறதா இருக்கும். நான் என்ன பேர் கேட்டேன்னா இப்படி தான் நான் சொல்லுவேன். தண்ணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில்ஸில் மிச்சம் இருக்கிற தண்ணி இதெல்லாம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எல்லா செடிங்களுக்கும் தண்ணி கொடுத்துட்டு இருக்கலாம். செடிங்களை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து நாங்கள் எல்லாருமே ஒரு 150-200 பேர்கிட்ட இருக்கோம். அதில் வந்து நாங்கள் எனக்கு தேவையான என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதை நான் அங்கே அதில் மெசேஜ் போடுவேன், என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு வந்து ரீசெண்டாக ஒரு மிளகாய் செடியில் பூத்துக்கிட்டு இருந்தது, ஆனால் காய வைக்கல. அந்த இதை கேட்டுட்டு நான் மெசேஜ் போட்டேன். அப்போ எல்லோரும் சொன்னாங்க என்னென்ன இது வேணும். ஒரு கொஸ்டின் கேட்டால் 10 ஆன்சர் கிடைக்கும் எனக்கு. அப்போ என்னென்னா நான் வந்து என்னோடய நாலேஜ் நான் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் இதில் தெரியப்படுத்திக்கிறேன். அதே மாதிரி ஒருத்தருக்கு மட்டும் எனக்கு யூஸ் பண்ண வேண்டிய, நான் இப்போ அந்த கொஸ்டினை கேட்டேன்னா அது வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும். என்ன மாதிரி யாருக்காச்சும் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும். அதனால அந்த குரூப் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸு அவங்க ஆன்சர் கேட்டானா நான் சொல்லுவேன் அந்த கொஸ்டினுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தேமோர் கரைசல் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க, அது எப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி இதுக்கு எனக்கு தெரிஞ்சது நான் லிங்க் இருந்தால் லிங்க் அனுப்பி விடுவேன். இல்லை நான் மெசேஜ் எனக்கு எவ்வளோ ப்ரொபோஷன் போடணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுவும் போட்டு இது பண்ணி காட்டுவேன். முதல்ல கார்டன் வச்சுட்டு இருக்கிறப்போ எனக்கு வந்து நிறைய தெரியாமல் ஆர்கானிக்குன்னு சொல்ல நிறைய கடைகளில் விற்றுட்டு இருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நான் வந்து இப்போ எவ்வளோ போடணும் எப்படி போடணும்னு தெரியாமல் நிறைய செடிங்களை சாவடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு எல்லாரும் சொன்னப்போ இந்த ப்ரப்போர்ஷனில் இது பண்ணணும் அப்படின்னுட்டு ஃபஸ்ட்டுலாம் நான் கடையில் வாங்கிட்டு தான் இருந்தேன். இந்த ஜீவாமிர்தம், வெர்மி கம்போஸ்ட், ஃப்ரூட் என்சைம் இதெல்லாம் நான் தேமூர் கரைசல், முட்டை ரசம் இதெல்லாம் கடையில் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்கு வீட்லேயே பண்ணுறதுனால எனக்கு காஸ்ட்டும் கம்மியாகுது. நான் இன்னொருத்தருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லித்தரவும் முடியுது. எனக்கு ஃப்ரூட் சாப்பிட்றோம், அந்த பழத்தை சாப்பிட்டு அந்த பழத்தை எல்லாம் தூக்கி வீசி போடாமல் அதை வந்து ஒரு ஃப்ரூட் என்சைம் பழக்காடி அப்படின்னு சொல்லிட்டு தயாரிக்கலாம். அதே போல் நம்ம காய் வெட்டுறோம், பழம் வெட்டுறோம், அந்த இதெல்லாம் வந்து போடாமல் நான் கம்போஸ்ட் தயாரித்து இது பண்ணுவேன். வெர்மி கம்போஸ்ட் தயாரிக்கிறேன். அப்புறம் வந்து முட்டை, எலுமிச்சம்பழம் எல்லாம் கலந்து முட்டை ரசம் தயாரிக்கிறேன். முதல்ல எவ்வளோ வெளியில் வாங்கணும், இப்போ அவ்வளவும் வெளியில் வாங்காமல் வீட்லேயே தயாரிச்சுட்டு வீட்லேயே செடிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ ஒன்று வாரத்தில் 10 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கிறப்போ நமக்கே ரிசல்ட் நல்லா தெரியும். இது இப்போ இப்படி இருந்த செடி இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு இந்த கார்டன் செட் பண்ணுறப்போ நான் மட்டும் தான் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று வச்சுட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என் பிள்ளைங்களும் வர ஆரம்பித்தாங்க. அவருக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுனால காலையில் கிளம்புனவர் நைட்டு தான் வருவார். எப்போனா சண்டே அந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னா மேலே வந்து உட்காந்து என்னென்ன பண்ணுற, ஏது பண்ணுற, எப்படி பண்ணுற அப்படின்னுட்டு ஒரு நாள் எல்லாம் அப்படி தான் வந்தவர். எல்லாம் பார்த்துட்டு ஏன் இந்த செடிங்கள்லாம் கீழே இருக்குது, இல்லை தூக்கி தூக்கி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவரால் தான் என்னால் இந்த டேபிள்ஸ் எல்லாம் எனக்கு அவர் ரெடி பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்தால் கூட எனக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறவங்க மாதிரி தான் பண்ணுவாங்க. பசங்களும் எனக்கு எதுவுமே வந்து எப்போவுமே அப்போஸ் பண்ணதில்லை. அவனை ஹெல்ப் பண்ணுறது கொஞ்சம் கம்மி. ஏன்னா அவங்க படிக்கிறது மெடிசன், இன்ஜினியரிங்கு அப்படிலாம் படிச்சுட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து டைம் இருக்கிறது இல்லை. அவங்களுக்கு எப்போ டைம் கிடைச்சாலும் என் கூட வர்றது, வாங்குறது, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும், தூக்கிட்டு வரணும் அப்படின்னா கூட தூக்கிட்டு வந்து எனக்கு தூக்கிட்டு வர்றது தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா லிஃப்ட் இல்லாததுனால அது ஹெல்ப் பண்ணி கொடுக்குறது எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க எல்லாருமே. அம்மா அப்பா பேசிக்கலி வந்து இப்போ விவசாய குடும்பன்றதுனால சின்ன வயசுலேருந்தே தெரியும் விவசாயம் லீவு போனால் எப்படி ஏது பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அது அப்படியே எனக்கு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த இதிலேருந்து தான் எனக்கு செடியெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சது. அந்த இன்ட்ரெஸ்டால தான் இப்போ ஆவடியில் எங்கள் ஃபார்ம் ஒரு சின்ன இடம் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து நாங்கள் வெஜிடபிள்ஸு, பயிறு, உளுந்து எல்லாம் போட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போவேன். அவங்க வீட்டில் ஒரு ஆஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இது இப்படி இந்த மாதிரி ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு இடம் இல்லை அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணேன், நிறைய பெரிய பெரிய தொட்டி இல்லாமல் எல்லாமே சின்ன சின்ன தொட்டியில் இப்போ இந்த சக்குலன்ஸ் அண்ட் கேக்டஸ் எல்லாம் வந்து பெரிய பெரிய தொட்டி இல்லாமல் அடினியம்ஸ் எல்லாமே வந்து சின்ன சின்ன தொட்டியில் போட்டு ஒரே இடத்துல ஒரு 20 தொட்டி 30 தொட்டி வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கோம்.
இருக்கும். அதே போல் நான் சின்னதாக ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். அதாவது எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு வந்து ஒரு ஐடியா எங்கெங்கே பிடிச்சிருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இது நான் எனக்குன்னு இல்லை, யார் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கே இப்போ இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ வாட்டர் லில்லிஸ் கூட ஒரே தொட்டியில் ஒன்று வச்சா மட்டும்தான் பத்தாது. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 4-5 வாட்டர் லில்லிஸை வந்து சின்ன சின்ன தொட்டியில் போட்டு எல்லாத்துலேயும் பெரிய இதில் போட்டு இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நம்ம நிறைய பிளான்ஸும் வளர்க்கலாம், நிறைய டிஃப்ரெண்ட்ஸான வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸும் வளர்க்கலாம். இது வந்து நான் ஒரு சின்ன டிப் மாதிரி சொல்லுறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்போ வந்து பார்த்துட்டு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு கட்டிங் வேணும் அப்படின்னு கேட்டேன்னா, இது வரைக்கும் யாருக்கும் இல்லைன்னு சொல்லாமல் எதுனா என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கோ கண்டிப்பாக கொடுத்துருவேன் நான். அதே போல் இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது, இது எப்படி பண்ணணும் அப்படின்னு ஐடியாஸ் கேட்டாலோ, இல்லை யார் பண்ணாங்க அப்படிங்கிற ஹெல்ப் கேட்டாலோ, அவங்களோட கான்டாக்ட்ஸோ அவங்களோட ஹெல்ப்போ இல்லை என்னோட என்ன தேவைப்படுதோ அவங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே போல் அவங்க வீட்டில் ஏதாவது ரொம்ப பிடிச்சி இந்த மாதிரி ஐடியா ரொம்ப அழகாக இருக்குது, நான் இந்த மாதிரி பண்ணலாமான்னு அவங்ககிட்டையும் கேட்பேன். அந்த மாதிரி அவங்க பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப அதே ஐடியாவை கொஞ்சம் மாற்றி ஏதோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எனக்கு எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ செட் ஆகுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நான் வெறும் அலங்கார செடி ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் மட்டும் இல்லாமல் என்கிட்ட வெஜிடபிள்ஸ் கூட இருக்குது. கத்திரிக்காய், காராமணி, முள்ளங்கி, வெண்டைக்காய், பீட்ரூட் இப்போவும் எல்லாமே இருக்குது. அது வந்து என்ன எப்படின்னா, நம்ம எப்படி இது பண்ணணுன்ட்டு எனக்கு சில காயெல்லாம் வந்து ஃபார்ம்லேயே இருக்கிறதுனால எனக்கு என்னென்ன சின்ன சின்ன தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து வீட்டில் போட்டுட்ருக்கேன். நூக்கல் இருக்குது, கீரை வகைகள் ஒரு 4-5 வெரைட்டி கீரை வகைகள், சக்கரவர்த்தி கீரை, இந்த பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் வந்து பசலைக்கீரை, இதெல்லாம் வீட்லேயே வளர்த்துட்ருக்கேன். இப்போ என்னன்னா, எனக்கு ஒரு சின்ன இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிறதுனால வெஜிடபிள்ஸை வந்து அங்கேயும் வளருது இங்கேயும் வளருது அப்படிங்கிற ஒரு 2 கான்செப்டும் வேண்டாமே அப்படிங்கிறது மாதிரி ஒரே இடத்துலையே வெஜிடபிள்ஸை வளர்த்துட்டு இங்கே வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு அப்படி வைக்கலான்ட்டு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறேன். ஆனால் எனக்கு வந்து அந்த வெஜிடபிள்ஸ் மேலே இருக்கிற ஆசை தீரலை. அதையும் இங்கேயும் வச்சுக்கிட்டு அங்கேயும் வச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, அப்படிங்கிற நல்ல ஈல்டு வருது, நம்ம ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது எடுக்க பிடிக்கல, அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் பேசிக்கலாக நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு வந்து குக்கிங் அண்ட் ஆர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கு இருக்கிற சைட் வைஸாக நான் வந்து இந்த ஒரு 10 வருஷமாக செடி வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து மற்ற ஆர்ட்டு அதெல்லாம் விட கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. இந்த கார்டனிங் அப்படிங்கிறது வந்து பெரிய ஹாபி ஆகிடுச்சு. இப்போ எனக்கு ஹாபிங்கிறத விட அடிக்ட்டுன்னு நான் சொல்லிடுவேன். அதே போல் வந்து எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, என்னோடய வீட்டை சுற்றி மொட்டை மாடி வந்து எல்லாமே வந்து பிளெயினாக இருக்குது. எனக்கு வந்து எல்லா இடத்துலையுமே க்ரீன் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையாக இருக்குது. அதே போல் எல்லாருமே வந்து அவங்களால முடிஞ்சது ஒரு 10 செடி வச்சு வளர்த்தாலே அந்த க்ரீன் கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நம்ம காலையில் வந்த உடனே ஒரு செடி தண்ணி ஊற்றுறப்போ ரொம்ப மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறப்போ, எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா நான் எங்கேயும் வெளியில் போகாமல் நேராக மாடிக்கு வந்துடுவேன். மாடிக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த செடிங்க கூட பேசிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ என்னோடய ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக போகும். அதே போல் எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செடிங்களை வளர்க்குறேங்க, முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்காக சாப்பிடுங்க. இவ்வளோ நேரம் நான் சொன்னதில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஆசை என்னென்னா, இந்த ப்ரோக்ராமை பார்த்து யாராச்சும் ஒரு 10 பேர் செடிங்க வளர்க்க ஆரம்பித்தா இன்னும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். எல்லார் இடத்துலையும் இருக்கிற மாடியோ இல்லை சின்ன இடமோ எது இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு 4 செடிங்களோ 4 மரமோ வளர்த்தா நமக்கும் நம்ம ஃப்யூச்சர், நம்மளோட பசங்களோட ஃப்யூச்சருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட சின்ன கருத்து. இவங்க என்னோட சின்ன டாட்டர். இவங்க வந்து இப்போ என் கூடயே படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்னோடய பையனும் பெரிய பொண்ணும் வந்து படித்து வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவங்க வந்து சரியாக என் கூட ஹெல்ப் பண்ண முடியல. இவ தான் என் கூட இருக்கிறதுனால எனக்கு சின்ன சின்ன விஷயத்துலலாம் இவ தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பா. மம்மி இப்படி பண்ணலாம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பண்ணலாமே, இந்த செடியை இங்கே வைக்கலாம் அப்படிங்கிற டெக்கரேஷன் ஐடியாவோ, இல்லைனா வந்து எங்கேனா புது செடி பார்த்தாலும் அம்மா அங்கே நான் செடி பார்த்துட்டு வந்தேன், நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கூட எனக்கு இவ தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பா. எனக்கு வந்து வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் இவ தான் எனக்கு செடி வளர்க்குறதுல. விவசாய மக்களுக்கு வணக்கம்.
சார் நான் சின்ன வயசுலேருந்தே விவசாயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டுருக்கேன். எனக்கு விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும். குலதெய்வம் மாரி விவசாயத்தை நம்பிட்டு இருக்கேன். அதில் வேலைக்கு போகணுங்கிற ஆசையும் இல்லை. சின்ன வயசுலேருந்து விவசாயமும் ரைஸ் மில்லும் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு மக்கள் எல்லாமே வெறும் மருத்துவ உணவை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லா உணவுலையும் மருந்து கலந்து வந்துட்டுருக்கு. மக்களுக்கு விவசாய குடும்பத்துலேருந்து ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கைக்குத்தல் அரிசி நான் ரெடி பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரப்பர் ஷெல்லர் மூலயமா அந்த தோலை உரித்து அரைச்சி தோல் மட்டும் நீக்கிட்டு நல்லா அதில் இருக்கிற சத்துக்களை கொடுக்குறோம். அதில் நார் சத்துக்கள் இருக்குது. எல்லா வியாதிகளுக்கும் தேவையான சத்துக்கள் இருக்கிறது. கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, பூங்கார், ஜீர சம்பா அனைத்து பாரம்பரிய வகைகளை பாரம்பரிய முறைப்படி சாப்பிட்டோன்னா நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்ற முறையில் நம்ம எல்லாருமே நல்லபடியாக வாழலாம். நாங்கள் இப்போ இயற்கையாக ரப்பர் ஷெல்லர் மிஷின் ஒன்று வச்சுருக்கோம். பாரம்பரியமாக ரைஸ் மில்லு வச்சுருந்தேன். இந்த ரப்பர் ஷெல்லரில் வந்து வெறும் ரப்பர் மட்டும் இருக்கும். அப்படியே கையால் உரிக்கிற மாரி தோலை உரித்து எடுத்துடலாம். அந்த நார் சத்து அனைத்து விதமான சத்துக்கள் எல்லாமே அதில் தான் இருக்குது. அந்த சத்துக்களில் சுகருக்கு, பிபிக்கு, தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு, தோப்பட்ட வலி, கால் வலி, முட்டு வலி எல்லாத்துக்குமான அரிசிகள் இருக்கிறது. அந்த காலத்தில் அதெல்லாம் சாப்பிட்டதால தான் நல்ல முறையில் இருந்தாங்க. இனிமேல் நம்மளும் இந்தமாரி மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை விவசாயம் நல்ல முறையில் செஞ்சு பாரம்பரிய முறைப்படி வந்தோன்னா அந்த நார் சத்து சிகப்பாக இருக்குது இல்லை கருப்பாக இருக்குன்னு பார்க்கக்கூடாது. ஒரு ஸ்வீட்டு கருப்பாக இருந்தால் சாப்பிட்றோம், சிகப்பாக இருந்தால் ஸ்வீட்டை சாப்பிட்றோம். அந்தமாரி இந்த அரிசி முறையும் அந்த காலத்தில் நம்ம அப்படி தான் சாப்பிட்டோம். கைக்குத்தல் அரிசி மர உரலில் குத்தி தான் சாப்பிட்டாங்க. இப்போ அதே முறையை நாங்கள் ரப்பரில் ஷெல்லர் உரிச்சு தரோம். நல்ல முறையில் நிறைய விவசாயிகள் மாறிட்டு இருக்காங்க. மாறுறவங்களுக்கு விலைவாசி அதிகமாக இருக்குது, அவங்களால பண்ண முடியல. சார் ரைஸ் மில்லில் வந்து இப்போ நாங்கள் 5 மூட்டையை கூட நல்ல முறையில் இயற்கை விவசாயம் பண்ணி கொண்டு வரோங்க. சின்ன சின்ன விவசாயி கூட 3 மூட்டை 5 மூட்டையை கூட நாங்கள் நல்ல முறையில் தொட்டியில் புது தண்ணிகளை மாற்றி தொட்டியில் நல்ல முறையில் ஊறல் கொடுத்து ஸ்டீம் பாய்லர் பண்ணுறோம். அந்த முறை வந்து பச்சை தண்ணியை ஃபுல்லாகவே பிடிச்சி வெந்நீர் ஸ்டீம் பண்ணி அந்த தண்ணியை ஆவியாக கொண்டு வரதால் பழைய முறைப்படி மண்பாத்திர முறையில் நெல் வச்ச மாரி அந்த நெல் நல்லபடியாக வெந்து 3 நாள் நல்ல முறையில் காய வைக்கிறோம், உணர வைக்கிறோம். சூரிய வெப்பத்தில் உணர வைக்கிறதால அந்த சூரியத்தினுடைய சக்திகள் கிடைக்குது. நிறையா ஸ்டார்ஜ் அது இதெல்லாம் கிடைக்கிறதால அந்த நெல்லுடைய சத்துக்கள் அதிகமாகுது. அந்த நெல்லுக்களை 1 நாள் 2 நாள் வச்சுருந்து முறைப்படி பார்த்திங்கன்னா மினிமம் 6 மாதம் நெல் வச்சுருக்கணும். நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்ம பெரியவங்க எல்லாருமே 1 வருஷம் நெல் வச்சுருந்தாங்க. அந்தமாரி வச்சுருக்கும் போது தான் பக்கத்து நிலத்தில் இருந்த சில மருந்து அந்த உரங்கிற பழைய சத்துக்கள் கூட மாறி இப்போதைக்கு அந்தமாரி வச்சுருந்தோம்னா அந்த நெல்லினுடைய பவர் எல்லாமே குறைஞ்சி நல்ல நெல்லாக இருக்கும். நல்ல முறையில் நாங்கள் வந்து இந்தமாரி 3-4 நாள் வச்சுருந்து அந்த ரப்பர் ஷெல்லரில் தோல் உரிச்சு கொடுக்கறதால அந்த அரிசியை வாங்கி கஞ்சி வச்சு குடிக்கலாம், சாப்பிட்லாம், இட்லி சுட்டு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே உகந்தது, உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் மற்ற மாவட்டத்துலேருந்து வந்தாங்கன்னா கூட 3 மூட்டையை கூட நாங்கள் நல்ல முறையில் அவிச்சு கொடுக்குறோம். பெரிய மில்லுக்கெல்லாம் போனீங்கன்னா 50 மூட்டை கம்மி இல்லாமல் யாரும் செய்ய மாட்டாங்க. அது ட்ரையரில் போடுவாங்க. ட்ரையர் வந்து ஒரு நெருப்பில் ஆவி பண்ணி அந்தமாரி செய்யக்கூடிய மில் அது. நாங்கள் இயற்கையாக பண்ணுறோம். வெயிலில் காய வச்சு ஸ்டீம் பாய்லர் பண்ணி கொடுக்குறோம். தண்ணியை கொதிக்க வச்சு ஸ்டீம் பாய்லர் பண்ணி கொடுக்குறோம். எவ்வளோ கம்மியாக இருந்தால் கூட நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். விவசாயிங்க விருப்பத்துக்கு நாங்கள் நல்ல முறையில் அரைச்சி கொடுக்குறோம். சார் ரைஸ் மில்லு வந்து நம்ம ரொம்ப நாளாக வச்சுருந்தால திரும்ப இந்த மில்லு எனக்கு இப்போ இது என்னுடைய தேவைக்காக நல்ல உணவு அரிசி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்தேன். மற்றவங்களுக்கும் என்னுடைய ஃப்ரெண்டுங்களுக்கும் செஞ்சு கொடுக்குறேன். இந்த நெல் முறைப்படி 1 வருஷம் வச்சுருக்கிறது பாரம்பரிய முறைப்படி நெல்லாக வச்சுருந்தோம்னா அரிசி நல்லாயிருக்கும். அந்த நெல்லை வந்து பேடிக்கல் நெல்லில் போட்டு க்ளீன் பண்ணி அதில் கல் மற்ற கருக்கா அதெல்லாம் எடுத்துகிட்டு கண்ணாடி ஓடுகள் கூட வருது, நிறைய இடத்த கண்ணாடி ஓடு வயலில் வருதுங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல சுத்தமான அரிசியாக கொடுக்குறோம். அந்த அரிசியை வந்து இப்போ எப்பயுமே கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கருப்பு கவுனி கேட்குறவங்களுக்கு அப்பப்போ ஸ்டாக் வச்சுருந்து அது அரிசியை அரைச்சி வச்சுருந்தா பூச்சி பிடிச்சிடும்னு சொல்லுவாங்க. அதனால் பூச்சியெல்லாம் பிடிக்காது. இருந்தாலும் நாங்கள் நெல்லை பாரம்பரிய முறைப்படி வச்சுருக்கிறதால அரிசியினுடைய டேஸ்ட்டு கூடும், சத்துக்கள் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுக்காக தேவைக்கு எனக்கு சொந்தத்துக்கு மில்லு அந்த 5 மூட்டையோ 3 மூட்டையோ அவிச்சு சொந்தத்துக்கு வேணுங்கிறப்ப எப்போ கேட்குறாங்களோ அப்போ எல்லாருக்குமே நாங்கள் கொடுக்குறோம். இந்தமாரி விவசாயிகள் எல்லாருமே இந்தமாரி அவங்கவுங்க சொந்தமாக கூட அவங்கவுங்களுக்கு 5 மூட்டை கூட போட்டுக்கலாம். இந்த விவசாயி எப்படி வளரலான்னு கேட்டிங்கன்னா மதிப்பு கூட்டு முறைன்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்டில். இந்தமாரி நம்மளே விவசாயம் பண்ணி நம்மளே ஒரு தொழிலை செஞ்சு அந்த அரிசியை நல்ல முறையில் விற்கும்போது அதிக விலைக்கு விற்கிறோம். இயற்கையாக செஞ்சு அந்த அதிக விலைக்கு விற்கிறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லவங்க நிறைய பேர் வாங்குகிறாங்க, வாங்கிட்டு நல்ல முறையில் மரியாதையும் கொடுக்குறாங்க. இந்த தொழில் நான் செய்ய வந்ததுக்கு பிறகு இதில் எனக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கிது. சிங்கப்பூர் வரைக்கும் நான் குழந்தைங்களுக்கு ஒரு நண்பர்களுக்காக அரிசி கொடுத்து அனுப்பியிருந்தேன். அவங்க ஒரு வீட்டில் சமைச்சு ஒரு குழந்தைக்கு கொடுக்கும்போது அந்த குழந்தைங்கள் அந்த சாதத்தை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு 10 பேருக்கு பாக்கெட் பண்ணி சிங்கப்பூருக்கு அரிசி கொடுத்துருக்கேன். அந்தளவுக்கு இந்த இயற்கை விவசாயத்தினுடைய மதிப்பு தமிழகத்தில் நல்ல முறையில் வளர்ந்து வந்துட்டுருக்கு. ரைஸ் மில்லுங்கிறது கொஞ்சம் அமௌண்ட் அதிகம் வர்றதால எல்லா கிராமங்கள்லேயும் கூட்டுறவு முறையிலையும் மக்களே வந்து நிறைய ஊரில் விவசாயிகளே கூட்டுறவு நல்ல அமைப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நல்ல முறையில் செஞ்சிட்ருக்காங்க. அந்தமாரி அவங்களே கூட்டுறவு முறையில் சேர்ந்து ஒவ்வொரு ஊர்லேயும் சின்னதாக செஞ்சு அவங்கவுங்களுக்கு அவங்க தேவைக்கு ஏற்ப மிஷினை சின்னதாகவே ரெடி பண்ணி அவங்க அதேமாரியே நெல்லெல்லாம் வச்சுருந்து திரும்ப அந்தமாரி செஞ்சு நல்ல முறையில் சேல் பண்ணலாம். அதுமாரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லா ஊர்லேயுமே சேர்ந்து எல்லா விவசாயிகளும்
கவர்மெண்ட் மூலயமாவும் கூட்டுறவு முறை மூலயமாவும் நல்ல முறையில் அமைச்சு நல்ல முறையில் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்காக ஒன்றும் பயப்பட வேண்டிய, கவர்மெண்ட்டை நாடுனாலே கவர்மெண்ட்டில் நல்லா உதவி செஞ்சு கொடுப்பாங்க. பெரம்பலூரில் மணிவாசகம் சார்னு சொல்லிட்டு அவங்க ஆல் இண்டியா லெவலில் செஞ்சிகிட்ருக்காங்க. அவங்க ஒரு நல்ல பவர்லையும் இருக்கிறாங்க. வயலே வந்து பார்த்துட்டு அதுக்கு என்ன எப்படி இயற்கை விவசாயம் பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவங்க நிறைய அமைப்புகள் வச்சுருக்காங்க. அவங்களை சேர்ந்தவங்க நிறைய செஞ்சிட்ருக்காங்க. அது டெய்லி டிவியில் ரேடியோவில் எல்லாத்துக்கும் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க அந்தமாரி நிறைய அமைப்புகள் இருக்குது. இப்போ நமக்கு அருகாமையில் இருக்க ஒரு 4-5 மாவட்டத்துக்கு, எல்லா மாவட்டத்துக்கும் பக்கத்தில் பெரம்பலூர் மணிவாசகம் சார் நல்லா உதவி செஞ்சிட்ருக்காரு எல்லா வகையிலுமே. அவர் அணுகுனீங்கனாலே நல்ல முறையில் இந்த இயற்கை விவசாயத்தை நல்ல முறையில் செய்யலாம். சார் இப்போது இது வரைக்கும் நான் விவசாயம் எப்படி இயற்கை விவசாயம் பண்ணுறது, விவசாயம் எப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கிறத பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு நம்ம பாரம்பரிய முறைப்படி நெல்லை எப்படி கைக்குத்தல் முறையில் ரெடி செஞ்சு சேல் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அது அடுத்தபடியாக இப்போ நம்ம வந்து எல்லா விவசாயிகளுமே கொஞ்சமான முறையில் செஞ்சால் கூட நம்மளே வெளியில் மார்க்கெட்டிங் இடைத்தரகர் இல்லாமல் நம்ம நல்ல முறையிலேயே இந்தமாரி ரப்பர் செல்லர் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் இருக்கும். அப்படி இல்லைன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நாங்கள் எந்த நேரம் வேணாலும் 24 மணி நேரமும் உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன் இயற்கை விவசாயிகளுக்காக. அந்தமாரி விற்கும்போது நம்மளே ரெடி பண்ணி நம்மளே இயற்கையான முறையில் வச்சுருந்து விற்கும்போது சாதாரணமாக ஒரு அரிசியின் விலை 40 ரூபா 50 ரூபா விற்கிதுன்னா இந்த அரிசி 60 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் 150 200 ரூபா வரைக்கும் விற்கிற அரிசிங்கெலாம் இருக்குது. இதுமாரி நம்ம மதிப்பு கூட்டு முறையில் விவசாயம் பண்ணால் தான் இனிமேல் தண்ணீர் பிரச்சனை, வெயில் மற்ற மழை பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க ஒரு நல்ல இந்தமாரி இயற்கையான முறையிலையும் மதிப்பு கூட்டு முறையிலையும் நம்மளே எல்லாத்தையும் செஞ்சோம்னா நம்ம முன்னேறதுக்கான வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.